देश के चुनाव का परिणाम जानना है क्या? तो सुन लो, 5 चरण में मोदी जी 310 सीट प्राप्त कर चुके हैं, सरकार बना चुके। எப்படி SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலக்ட்ரோரல் பாண்டை பத்தி நாங்கள் டேட்டா எல்லாம் கொடுக்க முடியாது என்று கூறினார்கள். அதற்கு பின் சுப்ரீம் கோர்ட் திட்டி விரட்டியதற்கு பின் அந்த டேட்டா எப்படி வந்ததோ அதே போன்றுதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் சுப்ரீம் கோர்ட்டிடம் போய் சட்டமே கிடையாது என்று கூறுகிறார். எங்களிடம் அந்த டெக்னிக்கல் டேட்டாவே கிடையாது என்று கூறி வருகிறார்கள். ஃபார்ம் 17C வழியாக நீங்க பார்க்கும்போது எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், எந்த போலிங் ஸ்டேஷனில் எவ்வளவு ஓட்டு நடந்திருக்கிறது, எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை தேர்ட் ஜெண்டர், EVM உடைய டீடைல்ஸ் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்தல் ஃபேஸிற்கு பின்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிடுவது ஒரு வழக்கமாக வைத்திருந்தது. இந்த முறை ஏன் தேர்தல் ஆணையம் இதை மறைக்க பார்க்கிறது? भाइयों और बहनों, 24 के चुनाव में 5 चरणों के चुनाव हो चुके हैं। इन 5 चरणों में बीजेपी एनडीए को बहुमत से ज्यादा सीटें मिल चुकी हैं। ஆபரேஷன் லோட்டஸ் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டில் நடக்கப் போகிறது. எப்படியாவது சட்டத்தை கைப்பற்றிய தீர வேண்டும் என்கிற அந்த வெறியல் பிஜேபி. ஷாம் தாம் தண்டு பேத் எது நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஆட்சி வேண்டும் என்கிற அந்த அக்கறையில் பிஜேபி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்காக பணம் கொடுக்கப்படலாம், இதற்காக மிரட்டப்படலாம், இதற்காக எதை வேணாலும் செய்யலாம். டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், இந்த 4 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி என்டிஏவிற்கு எதிராக வரக்கூடிய இந்த அலையை புரிந்து கொண்டு ஓட்டு போட தொடங்கிவிட்டார்கள் என்றால், இது ரிசல்ட்டாக மாற தொடங்கிவிட்டது என்றால், என்டிஏவை தாண்டி இந்தியா அலையன்ஸ் ஓவர்டேக் செய்து ஓடித்து. அதாவது இந்தியா அலையன்ஸிற்கு 272 சீட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தல் கட்டத்திற்கு பின்பு ஒரு பிரஸ் மீட்டை வைப்பார். 6 கட்டம் முடிந்து விட்டது. ஒரு கட்டத்திற்கு பின் கூட ஒரு சிங்கிள் பிரஸ் மீட்டை தேர்தல் ஆணையம் எடுத்துக்காட்டு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். தேர்தல் ஆணையம், அமித்ஷா, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மற்றும் பிரசாந்த் கிஷோர், இந்த 4 நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க கேட்டு பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த முறையும் பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்க போகிறது. ஆனால் இதற்கு பின்னாடி உண்மை என்ன? அமித்ஷா அவர்கள் ஒரு மேடை பேச்சில் பேசும்போது இந்த முறை, அதாவது 5 கட்ட தேர்தலுக்கு பின்பே பிஜேபிக்கு 310 சீட்டு கிடைத்து விட்டதாக அவர் கிளைம் செய்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதே போன்ற கிளைமை அவரும் செய்கிறார். முதல் 5 கட்ட தேர்தலில் பிஜேபிக்கு 310 சீட்டுகள் கிடைத்து விட்டதாக. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திடீர் என்று டெலிவிஷன் மீடியாவிற்கு முன் வந்து இந்த முறையும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறார், என்டிஏவிற்கு தான் இந்த மேண்டேட் கிடைக்க போவதாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். 4வதாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வோட்டர்ஸ் டர்ன் அவுட் டேட்டாவை நாங்கள் கொடுக்க மாட்டோம், கொடுத்தால் மார்பிங் நடக்கும், தவறான ஸ்டேட்மெண்ட்கள் வெளிவரும், மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி விடுவார்கள், அதனால் இந்த டேட்டாவை கொடுக்கக்கூடாது. 2வது, இதற்கான சட்டமே கிடையாது என்று சுப்ரீம் கோர்ட்டிடம் பதில் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலக்ட்ரோரல் பாண்டை பத்தி நாங்கள் டேட்டா எல்லாம் கொடுக்க முடியாது என்று கூறினார்கள். அதற்கு பின் சுப்ரீம் கோர்ட் திட்டி விரட்டியதற்கு பின் அந்த டேட்டா எப்படி வந்ததோ அதே போன்றுதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையமும் சுப்ரீம் கோர்ட்டிடம் போய் சட்டமே கிடையாது என்று கூறி வருகிறார்கள். எங்களிடம் அந்த டெக்னிக்கல் டேட்டாவே கிடையாது என்று கூறி வருகிறார்கள். ஃபார்ம் 17C வழியாக நீங்க பார்க்கும்போது எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், எந்த போலிங் ஸ்டேஷனில் எவ்வளவு ஓட்டு நடந்திருக்கிறது, எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை தேர்ட் ஜெண்டர், EVM உடைய டீடைல்ஸ் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்தல் ஃபேஸிற்கு பின்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிடுவது ஒரு வழக்கமாக வைத்திருந்தது. இந்த முறை ஏன் தேர்தல் ஆணையம் இதை மறைக்க பார்க்கிறது? இது போன்ற பல்வேறு ஸ்டேட்மெண்ட்கள், பல்வேறு கேள்விகளை கேட்டதற்கு பின்பு உங்களுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படலாம். எதையோ பிஜேபி மறைக்க பார்க்கிறது, எதையோ பிரைம் மினிஸ்டர் மோடியோட இன்ஃப்ளூயன்ஸில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மறைக்க பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு விஷயத்தில் பணத்தை வாங்கியாவது பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்களை முன்னிறுத்தி ஒரு ப்ரொபகண்டாவை கிரியேட் செய்வதற்கான ஒரு வேலையை பார்த்து வருகிறார்கள்.
அப்போ அந்த பொய் என்ன? உண்மையிலேயே 310 சீட்டுகள் முதல் 5 கட்ட தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்து விட்டதா? முதலில் இந்த பொய்யை உடைக்கலாம். அதற்கும் மேல இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய இந்த வார்த்தை, அப்கி பார் 400 பார். அப்போ இந்த முறை 400 சீட்டுகளையும் தாண்டி விடுமா என்டிஏ என்கிற இந்த கேள்வி, அல்ல ஏதோ ஒரு இடத்தில் தில்லுமுள்ளு நடக்க போகிறதா, அல்ல பிஜேபி இழக்கப் போவதை அவர்களுக்கு ஏற்கனவே அந்த ரிசல்ட் தெரிந்து விட்டதா? ஆபரேஷன் லோட்டஸ் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்பு மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டில் நடக்கப் போகிறதா? எப்படியாவது சட்டத்தை கைப்பற்றிய தீர வேண்டும் என்கிற அந்த வெறியல் பிஜேபி இருக்கிறதா? ஷாம் தாம் தண்ட பேத் எது நடந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஆட்சி வேண்டும் என்கிற அந்த அக்கறையில் பிஜேபி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? இதற்காக பணம் கொடுக்கப்படலாம், இதற்காக மிரட்டப்படலாம், இதற்காக எதை வேணாலும் செய்யலாம். 10 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு வாரத்திற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, இன்கம் டாக்ஸ் ஆபீஸில் ஒரு தீ விபத்தான். அப்போ பியூரோக்ரசியை ஏற்கனவே வேலையில் இறக்கி விட்டார்களா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ்களை அழியுங்கள். ஆர்பிஐ 2 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசாங்கத்திற்கு தேர்தலுக்கு முன்பு வழங்கியிருக்கிறார்கள். அப்போ எஸ்பிஐயும் பியூரோக்ரசி நீங்க கவலைப்படாதீர்கள், நாங்க இருக்கிறோம், அனைத்துமே பார்த்துக் கொள்வோம் என்று கூறுகிறார்களா? எந்த அளவில் பிஜேபி பயந்து போயிருக்கிறதோ அதற்கும் மேல பியூரோக்ரசி பயந்து போயிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக என்னெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த ஃபைல்ஸ்களை மீண்டும் ஒரு முறை ஓபன் செய்து விட்டார்கள் என்றால் பிஜேபியில் எத்தனையோ பேர் சிறை கம்பிகளை எண்ண போகிறார்கள், எத்தனையோ பியூரோக்ரேட்ஸ் சிறை கம்பிகளை எண்ண போறார்கள் என்கிற அந்த அச்சம் ஏற்கனவே வந்துவிட்டதா? அதற்காக தான் இது போன்ற ஒரு பொய்யான ஒரு போலியான ப்ரொபகண்டாவை இவர்கள் பரப்ப பார்க்கிறார்கள். 10 நாட்களுக்கு முன்பு முதல் ஃபேஸ் 4 எலெக்ஷன் நடந்ததற்கு பின்பு நான் ஒரு டேட்டாவை கொண்டு வந்தேன். அதாவது 2019ஆம் ஆண்டு பிஜேபிக்கு கிடைத்த 303 சீட்டுகள், என்டிஏவிற்கு கிடைத்த 258 சீட்டுகள். இதுல இருந்து நேரடியாக பிஜேபி இழக்க போவது 100 சீட்டுகள், குறைஞ்சபட்சம் 100 சீட்டுகள் என்று எடுத்து காட்டினேன். ஃபேஸ் 5 எலெக்ஷனுக்கு பின்பும் இதே போன்ற ஒரு டேட்டாவை வெளிக்காட்டினேன். நேற்று 6th ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்ததற்கு பின்பு, அதாவது மீதம் இருக்கக்கூடிய வெறும் 57 கான்ஸ்டிட்யூன்சிஸ் மட்டும்தான். இதுவரை 487 சீட்டுகளுக்கான முடிவுகளை மக்கள் போட்டுவிட்டார்கள். அது நோட்டாவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அல்ல என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், அல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும். கடைசியில் என்னுடைய மேண்டேட் யாருக்கு போகிறது, அதாவது இந்த நாட்டு மக்களுடைய மேண்டேட் யாருக்கு போகிறது என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தை இந்த பதிவில் நாங்கள் மிகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். காரணம், இது போன்ற வீடியோக்களை ரிசர்ச் செய்து கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 14 to 16 மணி நேரம் ரிசர்ச் தேவைப்படுகிறது. பல்வேறு டேட்டாக்களை அலசியதற்கு பின்புதான் இது போன்ற நம்பர்ஸ்களை நாங்கள் உங்களுக்கு முன் கொண்டு வருகிறோம். இதற்கு பின்னாடி 14 நபர்கள் கொண்ட ஒரு குழு வேலை பார்க்கிறது. டெல்லி, மும்பை, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட், அனைத்து நபர்களுமே இது போன்ற டேட்டாக்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற டேட்டா உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்கிற ஒரு அக்கறையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் வேலை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எங்களுக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள். எங்களுடைய வீடியோ வியூஸ்களை முடக்கி வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, பகிருங்கள், இந்த வீடியோக்களை பகிருங்கள். கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் எங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவக்கூடிய நபர்களும் அந்த வேலையை பார்க்கலாம். இந்த முறை பிஜேபிக்கு 240 சீட்டிலிருந்து 260 சீட்டுகள் கிடைப்பதாக ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. இந்த கணக்கை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுவேன். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், தென்னிந்தியாவில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது, வட இந்தியாவில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது, ஒவ்வொன்றாக பிரித்து காட்டப் போகிறேன். என்டிஏ கூட்டணிக்கு 35 to 45 சீட்டுகள் கிடைக்கும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 85 to 100 சீட்டுகள் காங்கிரஸ் பார்ட்டிக்கு கிடைக்க போகிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே சேர்த்து 120 to 135 சீட்டுகள், அதாவது அதிகபட்சம் காங்கிரஸிற்கு 235 சீட்டுகளும், பிஜேபி கூட்டணிக்கு ஒரு
260, அதிகபட்சம் குறைஞ்சது 240 சீட்டுகள் கிடைக்கும். அதாவது மேண்டேட் யாருக்குமே கிடைக்கவில்லை. மேஜிக் ஃபிகரான 272 சீட்டு யாருக்குமே கிடைக்கவில்லை. கடைசி நேரத்தில் ஆபரேஷன் லோட்டஸ் போன்ற ஏதோ ஒரு விஷயம் நடந்தே தீரும். அப்கி பார் 400 பார் என்கிற இந்த வார்த்தை பொய்யாகிவிட்டது. அமித்ஷா அவர்கள் கூறும்படி 310 சீட் கிடைத்து விட்டது, 5 ஃபேஸ் தேர்தலில் கிடைத்து விட்டது, அதுவும் பொய்யாகிவிட்டது. பிரசாந்த் கிஷோர் கூறுவது அது எப்படி என்று நீங்க பார்க்க போறீர்கள் ஜூன் 4ஆம் தேதி. இந்த டேட்டா எந்த விதமான ப்ரீ போல் டேட்டா கிடையாது. அல்ல, இந்த டேட்டாவை நீங்க எக்ஸிட் போலாகவும் பார்க்கக்கூடாது. கிரவுண்டில் இருந்து வெளிவரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்களை அனலைஸ் செய்து ஒரு அனலிட்டிக் ரிப்போர்ட் மட்டும்தான். பிஜேபி நிச்சயமாக ஒரு 250ற்குள் முடங்கிவிடும். இந்தியா அலையன்ஸ் ஒரு 205 235ற்குள் முடங்கிவிடும். ஆனால் இந்த இடத்தில் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி மற்றும் பீகார், இந்த 4 ஸ்டேட்டில் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தால் பிஜேபியை ஓவர்டேக் செய்துவிடும் இந்தியா கூட்டணி. அதாவது இந்தியா கூட்டணிக்கு 272க்கும் மேல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரை அது நடக்கவில்லை, ஆனால் நடக்கலாம். எப்படி என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த அனலிட்டிக் ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கும்போது முதலில் கோஸ்டல் ஏரியாவை பார்க்கலாம். அதாவது கேரளாவிலிருந்து தொடங்கி ஒரிசா வரை, தமிழ்நாடு, ஆந்திரா எல்லாமே இதில் வரும். கோஸ்டல் ஏரியாவை மட்டும் பார்க்கும்போது முதலில் கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, இது 3மே பார்க்கலாம். பிஜேபிக்கு இந்த 3 ஸ்டேட்லையுமே சேர்த்து வெறும் 2 சீட்டுகள் தான் கிடைக்கும். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது பிஜேபியுடைய அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு 2 சீட்டுகள் மட்டும்தான். அதாவது கெயின் ஆக போகிறது. கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் 4 சீட்டுகள். ஆந்திர பிரதேசத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு 3 சீட்டுகள் கிடைக்கும். அவர்களுடைய அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய டிடிபி மற்றும் ஜனசேனா 2 பேருக்குமே சேர்த்து 12 சீட்டுகள் கிடைக்கும். அதாவது ஆக மொத்தம் 15 சீட்டுகள் ஆந்திராவில். தெலங்கானாவில் நீங்க பார்த்தீர்கள்னா 4 சீட்டுகள் தெலங்கானாவில் கிடைக்க போகிறது. ஆனால் இதை தாண்டி ஒடிசாவை நீங்க பார்த்தீர்கள்னா 8 சீட்டுகள் ஏற்கனவே இருக்கிறது. இன்னும் ஒரு 4 சீட்டுகள் பிஜேபிக்கு கிடைக்கும். அதாவது இந்த 6 மாநிலத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா மற்றும் ஒரிசா, இந்த இடத்தில் 27 சீட்டுகள் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு கெயினாக கிடைக்க போகிறது. அதாவது லாபமாக கிடைக்க போகிறது. 13 சீட்டுகள் பிஜேபிக்கு, அலையன்ஸ் பார்ட்னருக்கு 14 சீட்டுகள். ஆனால் கர்நாடகா வந்தீர்கள்னா பிஜேபி கையில் இருக்கக்கூடிய 25 சீட்டுகளிலிருந்து நேரடியாக 13 சீட்டுகள் கர்நாடகா இழக்க போகிறது. அதாவது எந்த லாபத்தை மற்ற மாநிலங்களில் பிஜேபி எடுத்து வைத்ததோ அந்த லாபத்தை ஒரே ஒரு ஸ்டேட் கர்நாடகா இழக்க போகிறது. அதாவது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுகள் from Kerala to Orissa, it is only 14 seats. இதை தாண்டி அவர்களுக்கு லாபம் கிடையாது. சரி, இப்போ வெஸ்ட் இந்தியாவை பத்தி பார்க்கலாம். அதாவது வெஸ்ட் பெங்காலை பத்தி பார்க்கலாம். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா போன தேர்தலில் அவர்களுக்கு நஷ்டம் அடைந்தால் கூட இந்த தேர்தலில் கொஞ்சம் லாபம் கிடைக்க போகிறது. இந்த முறை கொஞ்சமாக தள்ளாடி எழுந்து ஒரு 18 சீட்டுகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட். இந்த இடத்துல இருந்து பெரிதாக லாபம் எல்லாம் பிஜேபி கிடையாது. நார்த் ஈஸ்டை பொறுத்தவரையில் 2019ஆம் ஆண்டு தேர்தலும் போது மிகவும் பிரமாதமான ஒரு தேர்தலை பிஜேபி பார்த்தது. ஒரு மிகப்பெரிய வெற்றி பிஜேபிக்கு கிடைத்தது. ஆனால் சமீபத்தில் வெளிவந்த அந்த மணிப்பூர் விஷயத்தை வைத்து அந்த இடத்திலிருந்து பிஜேபி சரிய போகிறது. அந்த இடத்தில் பிஜேபிக்கு நஷ்டம் கிடைக்க போகிறது. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த சவுத் அண்ட் நார்த் ஈஸ்ட் அனைத்துமே கூட்டி கழித்து பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அவர்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்கள் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த பெல்ட்டிலிருந்து 15 சீட்டுகள் அவர்களுக்கு கிடைக்க போகிறது. ஒட்டுமொத்த சதர்ன் இந்தியா டு ஈஸ்ட் ஆஃப் இந்தியா வரை. இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இப்போ நீங்க வெஸ்ட் ஆஃப் இந்தியா பக்கம் வாருங்கள், மகாராஷ்டிரா பக்கம் வாருங்கள். மகாராஷ்டிராவில் பார்த்தீர்கள்னா போன 2019ஆம் ஆண்டு தேர்தலும் போது என்டிஏ கூட்டணியிடம் 42 சீட்டுகள் கிடைத்தது. இந்த 42 சீட்டுகளிலிருந்து நேரடியாக பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் 5 சீட்டுகள்.
அலையன்ஸ் பார்ட்னர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம் 15 சீட்டுகள். ரெண்டுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா 20 சீட்டுகள் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு மகாராஷ்டிராவில் மட்டுமே கிடைக்க போகிறது. ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ரெண்டுமே சேர்த்து பாருங்கள், இந்த 2 இடத்திலுமே 10 சீட்டுகள் பிஜேபி என்டிஏ கூட்டணி இழக்க போறார்கள். இன்னொரு இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், இந்த 3 இடங்களிலுமே பிஜேபி 10 சீட்டுகளை இழக்க போறார்கள். ஹரியானா மற்றும் புதுடெல்லி பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலை அங்க நடக்கிறது. ஒரு பக்கம் கேஜ்ரிவால், இன்னொரு பக்கம் ஹரியானாவில் நடந்த ஃபார்மர்ஸ் எஜிடேஷன். இந்த இரண்டையுமே வைத்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபிக்கு எதிராக மாற தொடங்கிவிட்டார்கள். 10 சீட்டுகள் அங்க நஷ்டம் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு. இந்த இடத்துல நீங்க பாருங்க, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லத்தாக் உட்பட நீங்க பார்த்தீர்கள்னா குறைஞ்சபட்சம் நான் கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாமே மினிமம், இதற்கு அதிகமாகவும் சீட்டுகள் குறையலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் இவ்வளவு நிச்சயமாக குறைய போகிறது. 5 சீட்டுகளை பிஜேபி இந்த இடத்தில் இழக்கிறது. உத்தரப்பிரதேஷ் மற்றும் உத்தராகண்ட் மிக முக்கியமான மாநிலம் பிஜேபிக்கு. இந்த இடத்தில் 10 சீட்டுகளை பிஜேபி இழக்கப் போகிறது. அடுத்தபடியாக நீங்க பார்த்தீர்கள்னா பீகாரில் 15 சீட்டுகள். போன முறை 40இல் 40 சீட்டுகளும் பிஜேபி கையில் தான் இருந்தது. இந்த முறை பிஜேபி ஒரு 5 சீட்கள் இழக்க போறார்கள். அவருடைய அலையன்ஸ் பார்ட்னர்கள் 10 சீட்டுகளை இழக்க போறார்கள். அனைத்துமே கூட்டு கழித்து பாருங்கள், 55 சீட்டுகள் நேரடியாக பிஜேபி இழக்க போகிறது. அவர்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்கள் ஒரு 25 சீட்டுகள் இழக்க போறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு 15 சீட்டுகள் அவர்களுக்கு லாபம் கிடைத்தால் கூட 15 சீட்டுகள் இழப்பு. அதாவது 303 சீட்டுகளிலிருந்து நேரடியாக பிஜேபி 248 வந்து நிற்கும். அலையன்ஸ் பார்ட்னர்களை கூட்டி கழித்து பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு ஒரு 240 260க்கு மேல தாண்டாதபடி ஒரு டேட்டா வெளிவந்திருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியபடி தான் 240 260 பிஜேபிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு 35 45. இதுதான் அவர்களுடைய கணக்கு. இந்த இடத்தில் டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார், இந்த 4 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபி என்டிஏவிற்கு எதிராக வரக்கூடிய இந்த அலையை புரிந்து கொண்டு ஓட்டு போட தொடங்கிவிட்டார்கள் என்றால், இது ரிசல்ட்டாக மாற தொடங்கிவிட்டது என்றால், என்டிஏவை தாண்டி இந்தியா அலையன்ஸ் ஓவர்டேக் செய்து ஓடி போகும். அதாவது இந்தியா அலையன்ஸிற்கு 272 சீட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த டேட்டா எந்த அளவில் மறைக்கப்பட்டது, எந்த அளவில் இந்த உண்மையை ஒவ்வொரு மேடை பேச்சுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்களாக இருக்கட்டும், அல்ல தேர்தல் ஆணையமாகவே இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எப்படி அந்த ப்ரொபகண்டா வழியில் அவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, நான் உங்களுக்கு இன்னொரு டேட்டாவை எடுத்து காட்டுகிறேன். இசி இஸ் பயோஸ்ட் ஆர் நாட். தேர்தல் ஆணையம் பயஸ்டாக, ஒருபட்சமாக வேலை பார்க்கிறதா இல்லையா என்று. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தல் கட்டத்திற்கு பின்பு ஒரு பிரஸ் மீட்டை வைப்பார்கள். 6 கட்டம் முடிந்து விட்டது. ஒரு கட்டத்திற்கு பின் கூட ஒரு சிங்கிள் பிரஸ் மீட்டை தேர்தல் ஆணையம் எடுத்து காட்டவில்லை. ஒவ்வொரு பிரஸ் மீட்டிலும் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு விழுந்திருக்கிறது, எத்தனை ஓட் விழுந்திருக்கிறது என்கிற அந்த கணக்கை எடுத்து காட்டுவார்கள். 2019ஆம் ஆண்டு எந்த கணக்கை காட்டினார்களோ அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நீங்களே பாருங்கள், ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, தேர்ட் ஜெண்டர் எவ்வளோ, எந்த இடத்துல எவ்வளோ போலிங் நடந்திருக்கிறது, எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் கரெக்டான அந்த கணக்கை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை நாங்கள் எதுவுமே காட்ட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஃபார்ம் 17 என்கிற இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஃபார்ம் 17, இந்த ஃபார்மை வைத்துதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கேள்வி எழும்பியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக. ஏடிஆர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு வழக்கையும் போட்டிருக்கிறார்கள், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம். ஃபார்ம் 17 வைத்துதான் தேர்தல் முடிவுகளும் போது அந்த கணக்கை சரியாக பார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம், இதற்கான சட்டம் எங்களுக்கு கிடையாது, நேரடியாக நீங்களே அந்த கணக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய வேலையை அவுட் சோர்ஸ் செய்து விட்டது அரசியல் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம்.
இந்த இடத்தில் எந்த விதமான பதிலை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இது எங்களுடைய வேலை கிடையாது, எங்களுக்கு அந்த சட்டமும் கிடையாது, அதனால் நாங்கள் இந்த டேட்டாவை கொடுக்க மாட்டோம். அப்போ தேர்தல் ஆணையம் நேர் வழியில் தான் வேலை பார்க்கிறதா? 2-3 நாட்களுக்கு முன்பு, அதாவது முதல் phase 4-இல் phase 1, phase 2, phase 3 and phase 4, இந்த 4 கட்ட தேர்தல் முடிவுகளில் மட்டுமே 1,07,00,000 ஓட்டுகள் அதிகமாக பதிவாயிருக்கிறது. நேற்றும் அதை பற்றி நான் போட்டிருந்தேன். அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு இன்சர்ட் செய்து காட்டுகிறேன், நீங்க பாருங்கள். இதே தேர்தல் ஆணையம் பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்டதற்கு, ஏன் வோட்டர்ஸ் டர்ன் ஆன் டேட்டாவை நீங்கள் வெளிவிடவில்லை என்று கூறியதற்கு பின்பு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் கேள்வி கேட்டதற்கு பின்பு ஒரு டேட்டாவை வெளிவிட்டிருக்கிறார்கள். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் 17 லட்சம் ஓட்ஸ் அதிகமாக பதியப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் 16 லட்சம் ஓட்டுக்கள், கேரளாவில் 11 லட்சம் ஓட்டுக்கள், அசமில் 10 லட்சம் ஓட்டுக்கள், வெஸ்ட் பெங்காலில் 7 லட்சம் ஓட்டு, கர்நாடகாவில் 7,100,000 ஓட்டு. இதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டன், ஹிந்து முஸ்லிம், மங்கள் சூத்ர, இது போன்ற எத்தனையோ வார்த்தைகளை கொண்டு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார். தேர்தல் ஆணையம் ஒரு சிறிய ஆக்ஷனை கூட எடுக்கவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிஜேபி இதே போன்ற வேலை தான் பார்த்து வருகிறார்கள். ஹனுமாரை கொண்டு வந்து விட்டார்கள். காஷி மதுரா பாக்கி ஹை, எப்படி அயோத்தியாவில் நாங்கள் கலவரத்தை தூண்டினோமோ அதே போன்று காஷியிலும் மதுராவிலும் நாங்கள் செய்ய போகிறோம் என்று பல்வேறு இடங்களில் கோரி வருகிறார்கள். இது போன்ற எத்தனையோ ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த பின் கூட எந்த கேண்டிடேட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டிற்கும் சரியான ஆக்ஷனை தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சும்மா ஒரு நோட்டீஸை மட்டும் வழங்கி கண் தொடப்பதற்காக ஒரு வேலையை மட்டும் பார்த்து வருகிறார்கள். பிரசாந்த் கிஷோர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு ஒட்டுமொத்த கோதி மீடியா அந்த விஷயத்தை எடுத்து வைத்து ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டாவை நடத்த தொடங்கிவிட்டார்கள். அமித்ஷா அவர்கள் கூறக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால், முதல் 5 கட்டத்திலேயே பிஜேபிக்கு 310 சீட்டுகள் கிடைத்து விட்டது. இந்த அனைத்தையுமே பார்த்தீர்கள்னா கிரவுண்டில் வரக்கூடிய இந்த ரிப்போர்ட்டுக்கு எதிர்மாறாக இருக்கிறது. இந்த ரிப்போர்ட் நிச்சயமாக பிஜேபியின் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் போயிருக்கும். அதனால் தான் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்கள், அதனால் தான் இது போன்ற 400+, 310+ என்கிற அந்த நம்பரை உங்களுக்கு முன்னெடுத்து வைக்கிறார்கள். அதாவது கடைசி நேரத்தில் ஏதாவது தில்லுமுள்ளு செய்து இந்த கணக்கை அதிகரித்து விட்டோம் என்றால் யாருமே சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, நாங்கள் அன்னைக்கே கூறியிருந்தோம் இந்த நம்பர் வரும் என்று. திஸ் இஸ் த ரியாலிட்டி. இந்த உண்மையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான கடமை எங்கள் போன்ற நபர்கள் மீது இருக்கிறது. இது போன்ற சேனல்கள் மீது இருக்கிறது. இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ்கள் வழியாக வரக்கூடிய இது போன்ற ஸ்டேட்மெண்ட்கள், இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால், இது போன்ற உண்மைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இது எந்த விதமான எக்ஸிட் போலும் கிடையாது. கிரவுண்டில் இருந்து வெளிவரக்கூடிய டேட்டாஸ், அங்கிருந்து தேர்தல் ஆணையம் வெளிவிட்ட ரிப்போர்ட் படி, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலவரங்கள் படி, மக்களுடைய கருத்துக்கள் படி தான் இது போன்ற விஷயங்களை நாங்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி இது. டெலிவிஷன் மீடியாக்கள் உங்களிடம் காட்டக்கூடிய ரியாலிட்டி வேறு. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.